நமஸ்காரம். போன வீடியோவில் நம்ம இது இன்ஸ்டன்ட் சாம்பார் பவுடர் மிக்ஸ் எப்படி அரைச்சி வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த பவுடர் மட்டும் இருந்துட்டா போதும், நமக்கு 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளே சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடும். ஸோ இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக அதை பார்த்துட்டு வாங்கோ. இன்றைக்கி நம்ம இந்த பவுடர் யூஸ் பண்ணி சாம்பார் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக இந்த பவுடரை யூஸ் பண்ணி அரைச்சி விட்ட சாம்பாராக பண்ண போகிறேன். நீங்கள் அரைச்சி விட வேண்டாம் அப்படின்னு இது டைரெக்டாகவே நீங்கள் தான் வெந்ததும் அதில் போட்டேன்னா ஒரு 5 to 7 மினிட்ஸில் குவிக்காகவே நம்மளோட சாம்பார் ரெடி ஆகிடும். ஸோ பாருங்க, இன்றைக்கி நான் வந்து பரங்கிக்காய் எடுத்துட்டுருக்கேன். ஸோ பரங்கிக்காய் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு ஜலத்தில் பரங்கிக்காயை சேர்த்து 2 கருவேப்பிலையும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளியும் சேர்த்து இது வந்து நல்லா கொதிக்க விட போகிறேன். பரங்கிக்காய் நல்லா வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சுட்டு இருக்கிற அந்த பொடியை போட்டுட்டு உப்பு போட்டு தாளிச்சு கொட்டினோன்னா குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். நீங்கள் திக்கனிங்காக எதுவுமே போட வேண்டாம். அண்ட் நீங்கள் மெயினாக வந்து பருப்பு வேக வைக்க வேண்டாம், புளி நினைக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையுமே இந்த பொடியில் அரைச்சிட்டோம். அதனால தான் அது இன்ஸ்டன்ட் சாம்பார் மிக்ஸ். ஸோ அதனால் இந்த பவுடரில் இப்போ எல்லாமே இருக்குது. நம்ம ஜஸ்ட்டு இந்த பவுடரோட நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி அரைச்சி விட்ட சாம்பாராக பண்ண போகிறேன். அதனால் இந்த பவுடர் 2 ஸ்பூன் போட்டுண்டு ஒரே ஒரு தக்காளி நறுக்கி வச்சுட்டுருக்கேன், அதையும் போட்டுண்டு ஒரு பெரிய கட்டி வெல்லம் போட்டுருக்கேன், அப்புறம் ஒரு கைப்பிடி தேங்காய், இதெல்லாம் போட்டு கொஞ்சோண்டு ஜலம் விட்டு நல்லா கூழாக அரைச்சி எடுத்துன்னு வர போகிறேன். வெல்லம் வந்து ஆப்ஷனல் தான். நான் கொஞ்சம் கர்நாடகா ஸ்டைலில் பண்ணிட்டு இருக்கிறதால வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வெல்லம் வேண்டாம்னு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, நம்ம வந்து வேக வச்ச தான் வந்து இப்போ நல்லா வெந்துருத்தான் ஒரு தடவை பார்த்துக்கலாம். அந்த கரண்டியாலேயே லேசாக நசுக்கினேன்னா அது ஈஸியாக நசுங்கிடும். ஸோ அப்போ வெந்துருத்துன்னு அர்த்தம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கிற அந்த விழுதை இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். ஸோ தேவையான அளவு ஜலமும் சேர்த்துக்கோங்க. இது ஆட்டோமேட்டிக்காகவே திக்காயிடும். அதாவது நீங்கள் இந்த அரிசி மாவு கரைச்சி விடுறதோ இல்லைன்னா பருப்பு சேர்க்குறதோ இல்லை எனி திக்கனிங் ஏஜென்ட் இதுக்கு எதுக்குமே இது தேவையே கிடையாது. எதுவுமே இதுக்கு தேவை கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. அது நல்லா கொஞ்சம் கொதிக்கணும். நம்ம பருப்பு இதில் ஆல்ரெடி போட்டாச்சு. அப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இருக்கிறதுனால இது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இன்றைக்கி நம்ம அரைச்சி விட்ட சாம்பாராக பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் தேங்காய் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அதுவுமே இதுக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். ஸோ என்னென்னா கொஞ்சம் ஒரு 5 to 7 மினிட்ஸ் இது வந்து நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு தாளிச்சு கொட்டிட்டோம்னா இது ரெடி ஆகிடும். மறக்காமல் உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு சேர்த்துட்டு இது ரெடி ஆகிடும். ஸோ பாருங்க எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு. இந்த பொடியை மட்டும் நீங்கள் அரைச்சி வச்சுட்டேள் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஹார்ட்லி 7 மினிட்ஸ் தான் ஆகும். நீங்கள் அங்கே நின்று பண்ணி எல்லாம் கூட பண்ண வேண்டாம். அதை மாட்டுக்கு போட்டுட்டேன்னா அது மாட்டு கொதிச்சுட்டு இருக்கும். போட்டு வந்துட்டேன்னா அது மாட்டு கொதிச்சுட்டு இருக்கும். குவிக்காக ரெடி ஆகிடும். இது மெயினாக பார்த்தேன்னா இந்த கொஞ்சம் வயசானவா, அப்புறம் இந்த ஹாஸ்டலில் தனியாக இருக்கேன் அப்படின்றவா, இல்லை எங்கேயாவது வெளியூரில் இருப்பா, ரூம் எடுத்து தங்கியிருப்பா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு இந்த மாதிரி குழம்பு பவுடர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டுருக்கேன். ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இப்போது பருப்பு வேக வைக்கணும், நான் புளி நினைக்கணும், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் ஆகும், நான் பொறுமையாக எடுத்து பண்ணணும். இது நான் சாட்டர்டே சண்டேல வேணால் பண்ணுவேன், ஆனால் டெய்லிலாம் என்னால் சாம்பார் பண்ண முடியாது அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம். இதில் எல்லாமே நம்ம முன்னாடியே போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதனால குவிக்காக ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. அவாள்னு மட்டும் இல்லை, இப்போது அந்த மாதிரி தனியாக இருக்கிற வாழ்னு மட்டும் இல்லை, வயசானவான்னு மட்டும் இல்லை, இப்போ நம்மளே பார்த்தோன்னா டெய்லியும் நம்ம ஏந்தோமா, பருப்பை இது பண்ணோமா, பருப்பை களைஞ்சோமா, குக்கரில் ஏற்றினோமா, இதே தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு நாள் நமக்கும் சேஞ்சுக்கு, இல்லை ஒரு நாள் நமக்குமே சீக்கிரமாக சமையல் முடிக்கணும், அன்றைக்கி ஏதாவது நாள் கிழமை பெருமாளுக்கு பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட இந்த மாதிரி பவுடர் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ அன்றைக்கி டக்குன்னு இந்த மாதிரி எதுவும் வேக வச்சு பண்ணாமல் அழகாக தானே வேக போட்டு இந்த பவுடரை போட்டு தாளித்து கொட்டி இறக்கிட்டோன்னா குயிக்காகவே ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். நான் பவுடர் வந்து கொஞ்சம் கர்நாடகா ஸ்டைலில் அரைச்சிருக்கேன். அண்ட் அரைக்கும் போதே கூட சொல்லியிருக்கேன், தமிழ்நாடு ஸ்டைலில் பண்ணணுன்னா இந்த பொருள்லாம் சேர்க்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுது. நல்லா கொதிச்சதும் அடுப்புலேருந்து கீழே இறக்கிட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். நான் எதுவுமே சேர்க்கலை. நான் வந்து இந்த அரிசி மாவோ இல்லை இந்த பருப்பு கிருப்பு எதுவுமே சேர்க்கலை. இங்கே பாருங்கள், ஆனாலுமே நல்லா திக்காக ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க.